துன்பங்கள் தொடர்கிறதே என கலங்குகிறாயா? உன்னிடத்தில் வெற்றி நிச்சயம் என்றால் உன்னை துன்பங்கள் தொடரத்தான் செய்யும். சுட்டால்தானே தங்கம் சுத்தம் பெறும். அதுபோல துன்பம் நம்மை துளைப்பதும் நம்மையும் நம் மனதையும் சுத்தம் செய்யத்தான். ஒரு நாள் தொடங்கி உன்னை வாட்டி வதைக்கும் துன்பம் ஒரு நாள் முடிந்துதானே ஆக வேண்டும். அங்குதானே உன் வளமான வாழ்க்கை தொடங்கப் போகிறது. என் பக்தனான உன்னால் எவ்வளவு துன்பத்தை தாங்க முடியும், எவ்வளவு கஷ்டத்தை சுமக்க முடியும் என்று எனக்கு தெரியும். ஏதோ ஒரு வழியில் துன்பத்தை தாங்க முடியாமல் தத்தளிக்கும் போது உன் கரம் பிடித்து உன்னை கரை சேர்ப்பேன். கருமவினை என்னும் கடலில் சிக்கித் தவிக்கும் உன்னை வளமான வாழ்க்கை என்னும் கரை சேர்த்து உன்னை வசதியோடு வாழ வைப்பேன். எனவே துன்பங்கள் தொடர்கிறதே என கவலைப்படாதே. புயலுக்கு பின் அமைதி அல்லவா? அதுபோல் துன்பத்திற்கு பின் இன்பம் அல்லவா? நிச்சயம் உன் வாழ்க்கையில் நீ இன்பத்தை அனுபவிப்பாய். நீ என் அருளும் அன்பும் பெற்ற பிள்ளை. நீ கடனிலும் கஷ்டத்திலும் இப்படி பல பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொண்டு அல்லல் படக்கூடாது. பொய் பேசுபவர்களின் பேச்சை இனியும் நம்பி ஏமாறக்கூடாது. அதற்காகவே உன் நலனுக்காக உன் அப்பா நல்லவர்களையும் கருணை மனம் படைத்தவர்களையும் மட்டுமே நீ சந்திக்க வழி செய்கிறாய். எனவே எச்சரிக்கையோடு இரு. சரியான பாதையில் செல். எல்லாம் விரைவில் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. நீ உன் மனதில் நினைத்திருப்பதும் கண்டிப்பாக நடக்கும். என் இதய கதவு உனக்காக எப்போதும் திறந்து இருக்கும். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல். இறுதியில் உன்னை நான் வெற்றி பெற செய்வேன்.